டாக்டர்களால் இல்லைங்க இந்த வியாதிக்கு இதுக்கு பிறகு மருத்துவம் இல்லை அப்படின்னு சொன்ன எத்தனையோ பேர் குணமாயிருக்கிறாங்க. ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். முகம் பார்க்குற கண்ணாடிக்கு நேராக போயிட்டு ஹேர் ஆயில் அப்ளை பண்ணுவாங்க. அப்படி பண்ணக்கூடாது, அது தரித்திரத்தை வரவழைக்கும் அப்படின்னு சொல்லுவேன். 15 நாட்களுக்கு மேலே உயிரோடு இருக்க வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொன்ன அந்த மருத்துவ சர்டிஃபிகேட்டை இன்னைய வரைக்கும் வச்சுருக்கேன். அதற்கு பிறகு அதிகபட்சம் 2 மாதங்களில் ஹார்ட் அட்டாக் வந்ததுக்குண்டான அறிகுறியே இல்லைன்னு சொல்லி அதுக்கப்புறம் கொடுத்த அதே மருத்துவ கருவிகள் கொடுத்த அந்த ரிப்போர்ட்டையும் வச்சுருக்கேன். இப்போ நான் நார்மல், நல்லா இருக்கேன். இதற்கு காரணம், ஒரு சித்தர் நினைத்தால் ஒரு மனிதனுடைய தலையெழுத்தை மாற்றி எழுதுவதற்கு முடியும். நாம் நினைக்கவே இல்லை அப்படின்னாலும் பூர்வ ஜென்மத்தில் தொடர்பு இருந்தால் சித்தர்கள் நம்ம கூட தான் இருப்பாங்க. நம்ம அந்த எச்சல் துப்பணும் அப்படின்னு சொல்லும் பொழுது வலது பக்கத்தில் துப்பாதீங்க, இடது பக்கம் துப்பிக்கோங்க. வலது பக்கம் பண்ணும்போது அந்த சித்தர்கள் போன்ற பெரிய தெய்வீக சக்திகள் நம்ம கூடவே வரும். இப்போ எச்சலை துப்பி நாமளே அதை தடுத்து நிறுத்திடக்கூடாது. குளிக்கும் பொழுது முழு நிர்வாணமாக ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் குளிக்கக்கூடாது. அப்படி குளித்தால் அவர்களுக்கு தரித்திரம் இருந்துகிட்டே தான் இருக்கும். பக்தி கதைகள், பக்தி பாடல்கள் மற்றும் ஆன்மீக சொற்பொழிவுகள் மூலம் உங்கள் ஆன்மாவை தூய்மைப்படுத்துங்கள். இன்றைய ஆலய ஆப்பை டவுன்லோட் செய்யவும். ஆன்மீக கிளிட்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளோட சித்தர்தாசன் செல்வகுமார் அவர் தான் இணைஞ்சிருக்காரு. இதுக்கு முன்னாடி ஆன்மீக கிளிட்ஸ்லேயே நிறைய இன்டர்வியூஸ் கொடுத்துருப்பாரு, நீங்களும் பார்த்துருப்பீங்க. இன்னைக்கும் நமக்கு சுவாரஸ்யமான நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணுறதுக்காக தான் வந்திருக்காரு. நிகழ்ச்சிக்கு போகலாம். சார் வணக்கம் சார். வணக்கம் வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கிறோமா, நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார், நன்றி. நீங்கள் உங்கள் வாழ்க்கையில இல்லை உங்கள் கஸ்டமர்ஸோட இதில் இதெல்லாம் நான் நினைக்கவே இல்லை, ஆனால் இது அவங்களுக்கு நடந்திருக்கு அப்படின்னு சொன்ன ஏதாவது ஒரு டேர்னிங் பாயிண்ட் விஷயம் எங்களுக்கு ஷேர் பண்ண முடியுமா? நூற்றுக்கணக்கான விஷயங்கள் நடந்திருக்கு. எப்படின்னா, பல வருடங்களாக டாக்டர்கிட்ட அலைஞ்சிட்டு இருப்பாங்க. சில விஷயம் அதில் 2 விதமான விஷயங்கள் வரும். ஒன்று, எதுவுமே இல்லை, நீங்கள் நல்லா தானே இருக்கீங்க அப்படின்னு சொல்லக்கூடிய வியாதிகள் இருக்கும். நல்லா தான் இருக்கீங்க, ஆனால் அடிக்கடி தலைவலின்னு சொல்கிறீங்களே, உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனையே இல்லை, நான் ஏசிஜிலேருந்து எக்கோலேருந்து எல்லாமே நல்லா இருக்குது, ஆனால் ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கிற மாதிரியே இருக்குது, இப்படிலாம் சொல்லுவாங்க. ஸ்கேன் எடுத்து எல்லாமே எடுத்து பார்த்ததுக்கு அப்புறமும் ஒண்ணுமே இல்லை, எல்லாம் எடுத்து ஒரு 4 வருடங்கள் மருத்துவம் பார்த்ததுக்கு பிறகு சொல்லுவாங்க. அதற்கு என்ன காரணம் என்கக்கூடிய தீர்வுகள் கிடைக்கும். எனக்கு தெரிந்து டாக்டர்களால் கைவிடப்பட்ட, டாக்டர்களால் இல்லைங்க இந்த வியாதிக்கு இதுக்கு பிறகு மருத்துவம் இல்லை அப்படின்னு சொன்ன எத்தனையோ பேர் குணமாயிருக்கிறாங்க. அந்த கண்ணுக்கும் காதுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய நரம்பு நஞ்சு போயிடுச்சு, இதை ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் கூட டாப் ஓப்பன் பண்ணி தான் பண்ணணும். அப்படி ஓப்பன் பண்ணி பண்ணால் கூட இந்த ஆப்ரேஷன் உங்களுக்கு ஃபெயிலியராக தான் ஆகும், சக்ஸஸ்க்கு சொல்ல முடியாது. இதை சொல்லி இப்படிப்பட்டவர்கள் இந்த சித்தர்கள் வழியில் ஏதாவது பண்ண முடியுமான்னு பார்க்கும் பொழுது அவர்கள் பூர்வ ஜென்மத்தில் செய்த கர்மாவின் காரணமாக, அந்த கர்மாவை கழிப்பதன் விளைவாக இதை சரி பண்ணலான்னு சொல்லி சரி பண்ணியிருக்கு நடந்திருக்கு. அதே மாதிரி அந்த ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கிறவங்க, சோரியாசிஸ், எத்தனையோ டாக்டர்கிட்ட போயிட்டேன் சரியாகலைன்னு சொன்னவங்க இருக்காங்க. இது எல்லாவற்றையும் தாண்டி நம்ம சேனலில் மிக முக்கிய நிர்வாகியாக இருக்கக்கூடிய திரு விஜயகுமார் சார், அவங்களுக்கு தெரியும், எனக்கு ஹார்ட் அட்டாக் ஏற்பட்டு மிக பிரபலமான மருத்துவமனை, ஒரு மருத்துவமனைக்கு போகும்போது இதற்கு 15 நாட்களுக்கு பிறகு உங்களால் உயிர் வாழவே முடியாது, அந்த அளவுக்கு ரொம்ப பிரச்சனை அதிகமாக இருக்கு அப்படின்னு சொன்னதுக்கு மெடிக்கல் ரிப்போர்ட் சர்டிஃபிகேட் வச்சிருக்கேன் நான். இல்லை, நீங்க சொல்றது எப்படி தெரியுமா, ஏமா வெளியிலலாம் எக்ஸாம்பிள் கேட்குறேன், நானே முன்னாடி உட்காந்துட்டு இருக்கேன். ஆமாம்மா, நான் என்ன சொல்றேன், நான் வெளியில சொல்றது கிட்டத்தட்ட எனக்கு தெரிந்து நான் இந்த இதில் கிட்ட ஒரு 27 வருஷமா இருக்கேன், சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கேன். சரி, இந்த 27 வருடத்தில் எப்படி பார்த்தாலும் ஒரு 15,000 பேர் என்னால் இல்லை, நான் வணங்கக்கூடிய சித்தர்களின் வழிகாட்டுதலால் கருணையால் இன்னைக்கு நல்ல நிலைமையில இருக்காங்க. நான் இவ்வளோ பேர்கிட்ட போயிட்டு நீங்கள் வாங்க அப்படின்னு சொன்னால் நான் வியாபாரி ஆகிடுவேன். நீங்கள் பேட்டி கொடுங்க, நான் நல்லாயிட்டு, அது எனக்கு வியாபார தந்திரம் அப்படின்ற மாதிரி இருந்தால் வர்றவங்கள்டெல்லாம் ஃபோட்டோ எடுத்து போட்டுட்டு இவங்களும் என்னால் குணமடைந்தவர்கள், இவர்கள் என்னால் குணமடைந்தவர்கள்னு சொல்லலாம். அது தேவையில்லை. நான் மெடிக்கல் மருத்துவ ரிப்போர்ட்டு தானே நான் உங்களுக்கு தர்றேன், உங்களுடைய அந்த மாதிரி என்னுடைய மருத்துவ ரிப்போர்ட் தர்றேன்.
பிளாக் ஏற்பட்டிருக்கு, நீங்கள் 15 நாட்களுக்கு மேலே உயிரோட இருக்க முடியாதுன்னு ஒரு மிக பிரபலமான மருத்துவமனையில் சொல்கிறாங்க. அடடா. அதுக்கு பிறகு செகண்ட் ஒப்பீனியன்னு சொல்லிட்டு இன்னொரு டாக்டர்கிட்ட போகும்போது அவங்களும் சொல்லி வச்சு சொன்ன மாதிரியே நீங்கள் உடனே பணம் கட்டுங்க, இப்போவே வீட்டுக்கு போயிடாதீங்க, ஆனாலும் நீங்கள் ரொம்ப பிரச்சனையில் இருக்கீங்க, உயிர் பிழைக்கிறது ரொம்ப கஷ்டம் இப்படி சொன்ன அந்த ரிப்போர்ட்டை இப்போ வச்சுருக்கேன். எனது சித்தர்களிடம் வந்து இப்போ எனக்கு நடக்கக்கூடிய கிரக நிலைகள் என்ன, கிரக தசாபத்திகள் என்ன, நான் ஏன் வந்து திடீர்னு வந்து ஒரே நாள் தான், நான் சாயந்தரம் வரைக்கும் நல்லா பேசியிருந்தேன், திடீர்னு 12 மணிக்கு நெஞ்சு வலிச்சிச்சு போன உடனே இந்த மாதிரி பிரச்சனைன்றாங்க. இந்த ஒரு நாளில் எனக்கு ஏற்பட்ட மாற்றம், அதுக்கப்புறம் மருத்துவத்தில் ஏற்பட்ட அந்த மருத்துவ கருவிகளெல்லாம் கொடுத்த அந்த ரிப்போர்ட் 15 நாட்களுக்கு மேலே நான் உயிரோடு இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நான் இப்போ என்ன பண்ணலான்னு சொல்லும் பொழுது அவர்கள் சொன்ன பூஜை முறைகளை செய்து, சித்தர்கள் எனக்கு என்ன சொன்னாங்களோ அந்த பூஜை முறைகளை என்னுடைய உதவியாளர்கள்ட்ட செய்ய சொல்லி, உங்களுக்கு எப்படி அவங்க வந்து சொன்னாங்க? என்னுடைய தியானங்கள் தான். நான் சித்தர்கள் வந்து என்னுடைய உடம்புலையும் இறங்கி இருப்பாங்க, நம்ம கண்ணை மூடி தியானம் பண்ணும் பொழுதும் என்னுடைய அந்த மூளையை ஆக்கிரமித்துட்டு அவங்க சில விஷயங்களை சொல்லுவாங்க. இப்படி தான் வந்து இருக்கும். சரி. அப்புறம் அதுக்கு பிறகு என்ன விதமான உணவு முறைகளை எடுக்கணும்னு அவங்க சொல்லி அதையெல்லாம் செய்ததற்கு பிறகு 15 நாட்களுக்கு மேலே உயிரோடு இருக்க வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொன்ன அந்த மருத்துவ சர்டிஃபிகேட்டை இன்னைய வரைக்கும் வச்சுருக்கேன். யார் கேட்டாலும் நான் வாட்ஸ்அப்பில் வந்து அதை ஃபோட்டோ எடுத்து நான் அனுப்புகிறேன். ஒன்று. அதற்கு பிறகு அதிகபட்சம் 2 மாதங்களில் ஹார்ட் அட்டாக் வந்ததுக்குண்டான அறிகுறியே இல்லைன்னு சொல்லி அதுக்கப்புறம் கொடுத்த அதே மருத்துவ கருவிகள் கொடுத்த அந்த ரிப்போர்ட்டையும் வச்சுருக்கேன். இப்போ நான் நல்லா இருக்கேன். இதற்கு காரணம் நான் இன்னும் பல நாட்கள், பல மாதங்கள் அல்லது பல வருடங்கள் இந்த பூமியில் வாழணும் அப்படின்னு சித்தர்கள் விருப்பப்படுறாங்க அப்படின்னு அர்த்தம். அப்போ நான் என்ன பண்ணேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உடனே சித்தர்கள்ட்ட போய் ஐயா என்னை காப்பாற்று. இது விட்டலாச்சாரியார் படம் இல்லை, எனக்கு என்ன பிரச்சனை, என்ன காரணத்தினால் இப்படி நடந்தது, நான் என்ன அப்படி வந்து முன் ஜென்மத்தில் செய்தேன், அல்லது எனக்கு வேறு யாராவது செய்வனை சூனிய கோளாறுகள் செய்து அப்படி மாறிச்சா, எதுவாக இருந்தாலும் சொல்லுங்கன்னு சொல்லும் போது அவர்கள் சில தகவல்கள் சொல்கிறாங்க. என்னால் எந்திரிக்க முடியாது, நடக்க முடியாது, தண்ணி கூட குடிக்க முடியாது, படுத்த படுக்கையாக சுருண்ட நிலைமையில் இருந்துகிட்ருப்போம். அந்த சூழ்நிலையில் என்கிட்ட கிட்டத்தட்ட எப்படியும் ஒரு 2000 பேருக்கு வந்து நான் வந்து இந்த சில பயிற்சிகள் எல்லாம் கற்றுக் கொடுத்துருக்கேன். அதில் உண்மையாக விசுவாசமாக இருக்கக்கூடியவர்கள், நான் சொன்னதை செய்யக்கூடியவர்கள்னு சொல்லி ஒரு சில குறிப்பிட்டவர்கள் தகவல் தெரிஞ்சு உடனே வந்து பார்க்கும்போது இந்த மாதிரியான பூஜைகள் பண்ணுங்கன்னு சொல்லி அந்த பூஜைகள் செய்ததற்கு பிறகு தான் இந்த மாதிரியான மருத்துவத்தை நான் எடுக்கணும்னு சொல்லி, மருத்துவம்னா ஆங்கில மருத்துவம் இல்லை, அவங்க சொல்லக்கூடிய காய்கறிகள் கூட சாப்பிடுவேன். வெறுமை நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னா, இங்கிலீஷ் மருத்துவம் இல்லாம இந்த மாதிரி சித்தா மருத்துவம் இல்ல, காய்கறி மருத்துவத்துல சித்த மருத்துவமும் இல்லை, ஆங்கில மருத்துவமும் இல்லை. இன்னும் சொல்ல போனா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, மருத்துவமே இல்லைன்னு இருக்கிற வெஜிடபிள்ஸை வந்து இப்படியெல்லாம் சாப்பிடணும்னு சொல்லுவாங்க. நான் சாப்பிடுவேன். அது சாப்பிட்டே நீங்க இந்த 15 நாள்ல நீங்க 30 கிட்டத்தட்ட அதிகபட்சம் 60 நாள்ல நான் நல்லா ஆயிட்டேன்னு சொல்லி ரிப்போர்ட் எடுத்திருக்கேன். இப்போ நாளைக்கே நீங்க வந்து இல்லைங்க இந்த நான் இப்போ கேமராவை எடுத்து நான் அவங்க வீட்டுக்கு வர்றேன், அந்த எடுத்த ரிப்போர்ட்டினுடைய டாக்குமெண்ட்டையும் எனக்கு காமிங்க, அந்த டேட்டு நான் பார்க்குறேன், பிரச்சனை இருக்குன்னு சொன்னதை. சரியாயிடுச்சுன்னு சொன்ன டாக்குமெண்ட்டையும் நான் பார்க்கணும், அந்த ரிப்போர்ட்டையும் எனக்கு காமிங்கன்னு சொன்னால் 2 தேதி இருக்கும்ல, அந்த தேதியினுடைய இடைவெளி ஒரு 60 நாள் தானே இருக்கும். டாக்டர் சொன்னது 15 நாள் தானே, ஆனால் அதிகபட்சம். ஒரு சித்தர் நினைத்தால் ஒரு மனிதனுடைய தலையெழுத்தை மாற்றி எழுதுவதற்கு முடியும். அந்த அளவுக்கு எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது, தலையெழுத்தை மாற்ற முடியும். சார் எனக்கு இதெல்லாம் கேட்கும்போது ரொம்ப அப்படியே பிரமிப்பா இருக்கு. உண்மையாவே நீங்க சொன்னீங்க இந்த ரூம்லயே நம்மளோட சித்தர்கள் நம்ம பேசுறதெல்லாம் கேட்டுட்டு இருப்பாங்க அப்படின்னு. இப்போ நமக்கு தெரியாம நம்ம கூடயே சூக்ஷ்ம ரூபத்துல, அதாவது தெரியாத ஒரு சொரூபத்துல கூட சித்தர்கள் நம்ம மனசார நினைச்சா நம்ம கூட வருவாங்களா சார்? நாம் நினைக்கவே இல்லை அப்படின்னாலும் பூர்வ ஜென்மத்தில் தொடர்பு இருந்தால் சித்தர்கள் நம்ம கூட தான் இருப்பாங்க. அதுக்காக தான் நாங்கள் வந்து என்னுடைய பதிவுலையும் நான் எழுதுகிற புத்தகத்துலையும் நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வலது கை பக்கத்தில் எச்சல் துப்பிக்கிட்டே இருக்காதீங்கன்னு சொல்லுவேன். இப்போ ரோட்டில் நடந்து போயிட்டுருக்கோம், இல்லை ஒரு கார்லேயோ பஸ்ஸுலையோ எதுலேயோ போயிட்டுருக்கோம், அப்போ திடீர்னு வந்து எச்சல் வந்துடுது, அதை நம்ம வந்து அந்த எச்சல் துப்பணும் அப்படின்னு சொல்லும் பொழுது வலது பக்கத்தில் துப்பாதீங்க. ஏன்னா வலது பக்கம் துப்பாதீங்க, லெஃப்ட் சைடு தாப்பா பண்ணிக்கோங்க, இடது பக்கம் துப்பிக்கோங்க. சரி. வலது பக்கம் பண்ணும்போது அந்த சித்தர்கள் போன்ற பெரிய தெய்வீக சக்திகள் நம்ம கூடவே வரும். இப்போ எச்சலை துப்பி நாமளே அதை தடுத்து நிறுத்திடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வலது பக்கம் வந்து துப்பிக்கோங்க அப்படி தான் சொல்கிறோம்.
இடது பக்கம் துப்பி இடது பக்கம் துப்பிக்கங்க, வலது பக்கம் துப்பாதீங்கன்னு சொல்லுவோம். அதே மாதிரி நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஹேர் ஆயில் அப்ளை பண்ணுவோம். ஹேர் ஆயில் தலைக்கு நம்ம பண்ணும்போது என்ன பண்ணுவோம், சாதாரணமாக எடுத்துகிட்டு போய் தடவுறது உண்டு. ஆனால் 100க்கு எனக்கு தெரிஞ்ச ஒரு 60-65 பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, முகம் பார்க்குற கண்ணாடிக்கு நேராக போயிட்டு ஹேர் ஆயில் அப்ளை பண்ணுவாங்க. அப்படி பண்ணக்கூடாது, அது தரித்திரத்தை வரவழைக்கும் அப்படின்னு சொல்லுவேன். அப்படியா? நான் இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கிறவங்க சொல்லட்டும், தலைக்கு எண்ணெய் தேய்க்கும் பொழுது தலை சீவுவதற்கோ அல்லது எண்ணெய் தேய்த்து குளிப்பதற்கோ எண்ணெயை தலையில் கொண்டு போய் வைக்கும் பொழுது முகம் பார்க்கும் கண்ணாடிக்கு நேராக பார்த்துட்டு பண்ணுறவங்க வாழ்க்கையில் தீர்க்க முடியாத முடிச்சுகளுடன் கூடிய கேள்விகளோடு இருப்பாங்க. கண்டிப்பாக ஏதோ ஒரு மனக்குழப்பம், ஏதோ ஒரு பிரச்சனை அவங்கள்ட்ட இருந்துகிட்டே இருக்கும். ஓகே, சரிங்களா? இது யாருக்குமே தெரியாத ஒரு விஷயம். இது நம்ம ஏற்கனவே என்னுடைய புத்தகத்தில் நான் எழுதியிருக்கேன். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா, நம்ம கங்காதேவியை தாய் அப்படின்னு தான் நம்ம சொல்கிறோம். நமக்கு 80 வயசானாலும் நம்மளுடைய தாய்க்கு குழந்தை தான். ஆனாலும் ஒரு பால்ய பருவத்திற்கு பிறகு நமக்குன்னு சொல்லிட்டு அந்த பருவநிலை மாற்றங்கள் எல்லாம் வருது. அதனால் நம்மளுடைய தாய்க்கு நேரம் நம்ம நிர்வாணமாக நிற்போமா? அது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, நிர்வாணமாக நிற்போமா? நிற்க மாட்டோம். நம்ம அம்மா தானே, எங்கள் அம்மா தானே, நான் நிர்வாணம் என்ன அப்படிலாம் இல்லை. அது ஒரு 2 வயசு 3 வயசோடு முடிஞ்சிடும். சரிங்களா? அப்போ இந்த கங்காதேவி நமக்கு அம்மா தானே. குளிக்கும் பொழுது முழு நிர்வாணமாக ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் குளிக்கக்கூடாது. அப்படி குளித்தால் அவர்களுக்கு தரித்திரம் இருந்துகிட்டே தான் இருக்கும். ஏதாவது ஒரு பிரச்சனை கண்டிப்பாக ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கும். மருத்துவ செலவு வந்துட்டு இருக்கும், தண்ட செலவு வந்துட்டு இருக்கும், மனசில் ஏதோ ஒரு குழப்பம் இருந்துகிட்டு இருக்கும். எதற்காக? இந்த மாதிரி அதெல்லாம் ஒரு தோஷத்தின் அடிப்படையில் வரக்கூடியது. அப்போ முழு நிர்வாண நிலையில் குளிக்கக்கூடாது. அப்போ குறைந்தபட்சம் ஏதாவது ஒரு துண்டு ஏதோ ஒன்று எடுத்து நம்ம உடலை மறைத்து கொண்டு குளிக்கணும் அப்படின்றது இது நிறைய இருக்கு. சித்தர்கள் விரும்பக்கூடியது, சித்தர்களுக்கு சித்தர்கள் அருவருக்கக்கூடியது, இதெல்லாம் இருக்கு. அதே மாதிரி என்னுடைய புத்தகத்தில் நான் சொல்லியிருப்பேன், நிறைய என்னுடைய அந்த பதிவுகளில் கூட நான் சொல்லுவேன், குடி கெடுக்கிற புத்தி இல்லை அப்படின்னாவே சித்தர்கள் தானே அவங்கள்ட்ட சேர்ந்து வந்துடுவாங்க. குடி கெடுக்கிற புத்தி எவனுக்கு இல்லையோ அவன்கிட்ட சித்தர்கள் வந்துடுவாங்க. ஆனால் குடி கெடுக்கிற புத்தி இருப்பவன் கூட நான் சித்தர்கள் கோயிலுக்கெல்லாம் போகிறேன், சித்தர்கள் கோயிலுக்கெல்லாம் போகிறேன்னா அவனுக்கு அந்த கர்மா காத்துட்ருக்கும். இப்போ உங்கள் வீட்டில் உட்காந்துட்டு உங்கள் வீட்டில் சாப்பிட்டுட்டு உங்களுக்கு எப்படி துரோகம் செய்வது அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களை கண்டிப்பாக நீங்கள் சந்தித்திருக்க முடியும். நீங்கள் உழைத்து நீங்கள் கஷ்டப்பட்டு பேங்க்ல போய் பெரிய அமௌண்ட்டை கடன் வாங்கி அலைந்து திரிந்து கடன் வாங்கி அந்த கடன் வாங்கிய பணத்தில் ஒரு கார் வாங்குறதோ அல்லது 2 வீலர் வாங்குறதோ அல்லது ஒரு தொழில் நிறுவனத்தை உற்பத்தி பண்ணிக்கிறதோ அல்லது வீடு கட்டுறதோ இதை நீங்கள் பண்ணுவீங்க. நீங்கள் யாருக்கு நல்ல நெருங்கிய மரியாதை கொடுத்துருக்கக்கூடிய சொந்தக்காரன் அங்கேருந்து எல்லாத்தையும் பண்ணிவிட்டு பரவாயில்ல மேம் இன்றைக்கி இப்போ எனக்கு சந்தோஷமாக இருக்குன்னு சொல்லிவிட்டு அவன் ஊருக்குள்ளே முதல்ல உங்கள் வீட்டை தாண்டி வெளியில் போகும்போதே 4 பேருக்கு இப்போ ஃபோன் அடிப்பான். தெரியுமா எப்படி இருந்தது, எப்படி ஆயிடுச்சு தெரியுமா, எங்கே போய் என்ன பண்ணாங்களோ, இப்படிலாம் ஆயிட்டாங்க தெரியுமா, இப்படிலாம் சொல்கிறது. அதே மாதிரி விமர்சனம் பண்ணுவது, ஆள் இல்லாத நேரம் ஒருவர் இல்லாத நேரத்தில் ஒருவரை பற்றி விமர்சனம் செய்வது, இது எல்லாமே புறம்பான ஒரு புத்தி தானே. அதைதான் நான் சொல்றேன், குடி கெடுக்கிற புத்தின்னு சொல்லுவேன். இந்த புத்தி இல்லை அப்படின்னாவே நீங்கள் சித்தர்கள்ட்ட போய் கையேந்தனா உங்களுக்கு வேண்டியது கிடைக்கும். எல்லாத்தையும் வச்சுட்டு வாழ்க்கையில் எவனுமே உருப்படக்கூடாது, எவனுமே நல்லா இருக்கக்கூடாது, நான் மட்டும்தான் நல்லா இருக்கணும், எவனாக இருந்தாலும் என் காலுக்கு கீழே இருக்கணும், என் சொந்தக்காரனாக இருக்கட்டும், அண்ணனாக இருக்கட்டும், தம்பியாக இருக்கட்டும், யார் வேணாலும் இருந்துட்டு போட்டோம், என்னை தாண்டி அவங்க வளர்ந்துடக்கூடாது, இப்படி மற்றவனை பற்றியே சிந்திச்சிட்டு இருக்கிறவன்ட்ட எப்படி சித்தர்கள் வருவாங்க? உண்மையாவே இது ஒரு அறிவு சார்ந்த ஒரு விஷயம், நம்மளோட மனசு சார்ந்த ஒரு விஷயம். இப்படிதான் நீங்க வாழணும் அப்படின்னு சொல்லி கொடுக்குற ஒரு வழி நெறிமுறைகள் அப்படின்றத தான் நான் பார்க்குறேன். ரொம்ப அழகா என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது, சித்தர்களை எப்படி வழி பண்ணணுன்றதை முதற்கொண்டு ரொம்ப அழகா சொல்லியிருக்கீங்க சார். உங்களோட நேரத்துக்கு ரொம்ப நன்றி. இதை கண்டிப்பா பார்க்குற மக்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். தொடர்ந்து பேசுவோம். ஆச்சி மசாலா, எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். பக்தி கதைகள், பக்தி பாடல்கள் மற்றும் ஆன்மீக சொற்பொழிவுகள் மூலம் உங்கள் ஆன்மாவை தூய்மைப்படுத்துங்கள். இன்றைய ஆலய ஆப்பை டவுன்லோட் செய்யவும்.